அந்த பக்கம் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. 85ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். 81 கஷ்டப்பாங்க. நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி போதும். 95ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி போதும். 100வது சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியில் உள்ள குடிகளே என்று சொன்னால் எல்லாங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் இல்ல. கம்பீரமாய் பாடுறதுக்கு பூமியின் குடிகளை பார்த்து சங்கீதக்காரன் சொல்கிறார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அவர் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் மகிமைப்படும்படியாக அவரை கம்பீரமாய் பாடும்போது தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து இறங்கி வராது. அங்கிருந்து இறங்கி வந்து நம்ம ஒவ்வொரு தலை மீதும் ஒவ்வொரு சிரசு மீதும் அவருடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தெய்வ மக்களே, பாஸ்டர்களுக்கும் பாஸ்டர் குடும்பத்திலும் நான் நன்றிதலையும் வாழ்த்துதலையும் சொல்கிறேன். சபை மக்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றிதலையும் வாழ்த்துதலையும் சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நல்ல ஒரு ஆராதனையிலே நாம் மூழ்கி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னத்தினால் இங்கே மூடினார். இப்போ நான் எடுத்துன்னு வந்த செய்தியில கொஞ்சம் இந்த மகள் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. நான் அதுல வரேன், அந்த இதுல வரேன். நான் தேவ ஆவியானவர் அப்போ இங்க இருக்கிறாங்க. நிச்சயமா இருக்கிறேன். அப்போ ஆராதனை வேளையிலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள், பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் இணைக்கப்பட்டிருக்கும் போது தேவ பிரசன்னம் இங்க மூடுது. சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வம் மறந்து பாடிடுவேன். பாடிடுவேன்.
5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை அந்த சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தார். நமக்குள்ளே கரை திரை எதுவும் இல்லாதபடி பரிசுத்தமும் பிழைகள் இல்லாததுமான சபையாக ஒரு பரிசுத்தமுள்ள இருதயத்தை நமக்குள்ளே வைக்கும்படியாக அவருடைய ஆவியை அந்த இருதயத்தில் வைத்து அழகு பார்க்கும்படியாக பாவம் செய்யாத ஒரு ஆத்துமாவாக நம்மோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அவரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கா? இல்லையே. அவர் தாங்க அன்புள்ள தெய்வம். அவர் தாங்க அன்பை சொல்லி தந்தாரு. அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் அன்பை சொல்லி தந்தார் உலகத்துக்கு. இது போல இருக்கணும், ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தணும், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தார் இல்லையா? அந்த அன்புள்ள தெய்வத்தை போல யாருமே கிடையாதுங்க. அந்த அன்புள்ள தெய்வம் தான் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி அந்த கொல்கரா மலையிலே கல்வாரி அந்த கொல்கரா மலையிலே செல்கிறது. வாய் திறவாமல், எதிர்த்து பேசாமல், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, பாதம் இடறி பாதை தவறி பதறி பயணம் போவதற்கே, பதறி பயணம் போவதற்கே பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, பாவம் செய்தோர்கள் அங்கே உண்டு பரமனும் பாதகர் நடுவில் நின்று, பாவம் செய்தோர்கள் அங்கே உண்டு பரமனும் பாதகர் நடுவில் நின்று, பால்மரவாக பாலனை போலே வாய் திறவாமல் போனே, பால்மரவாக பாலனை போலே வாய் திறவாமல் போனதென்ன, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, பாதம் இடறி பாதை தவறி பதறி பயணம் போவதற்கே, பதறி பயணம் போவதற்கே பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பார சிலுவையை தோளில் ஏற்றி, குற்றமில்லாத இரத்தம் மாறார் குருசில் ஓடுவதே பாரார், குற்றமில்லாத இரத்தம் மாறார் குருசில் ஓடுவதே பாரார், உருகலையோ உன் மனமே உணரலையோ உன் கல் மனமே, உருகலையோ உன் மனமே உணர்வில்லையோ உன் கல் மனமே, கல்